பராசக்தி எடுக்க முடியுமா? ஒரு வாரம். சார் டிஎன்பிசி அந்த 8000 பணியிடங்களுக்கான அந்த தேர்வு நடத்தினாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வந்துட்டு அதுக்கான அப்பாயின்மெண்ட் எதுவுமே போடல சார். அதுக்கு டைஃபி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6 லட்சத்துக்கு மேலே காலி பணியிடங்கள் இருக்கு, ஆனால் நிரப்பவே இல்லை அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க சார். டைஃபின்னு என்னன்னு தெரியுமா? ஒரு அமைப்பு, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், சிபிஎம் ஒரு கட்சி இருக்கு தெரியல, அந்த கட்சியோட இளைஞர் அமைப்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். சிபிஐக்கு தனியாக அகில இந்திய இளைஞர் பெருமன்றம் என்று நினைக்கிறேன் வச்சிருக்காங்க, அதோட இளைஞர் அமைப்பு. அந்த அமைப்பின் மாநில செயலாளர் கார்த்திக் என்பவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் தமிழக அரசில் இருந்தும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போதுமான தேர்வுகளை நடத்தி பணியாளர்களை தேர்வு செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, மாநிலம் தழுவிய அளவில் டிசம்பர் 1 அன்று மாநில அரசு டிஎன்பிசி தேர்வுகளை ஒழுங்காக நடத்த வேண்டும் என்றும் போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். கூடுதலாக 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று அந்த கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று இந்த டைஃபி அமைப்பு சொல்லியிருக்கிறது. இந்த டைஃபி அமைப்பு திமுகவோட கூட்டணி கட்சி தானே. அவங்க கண்ணாடியை தூக்கி ஸ்டாலின் முன்னாடி காட்டுறாங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் உருட்டுறீங்களே எங்கன்னு கேட்குறாங்க. யூசி இந்த டிஎன்பிசின்றது ஒரு டிஎன்பிசி மூலமாக தான் அரசுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ஸ்லோவாக இந்த கவர்மெண்ட் அதுலேருந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. வேறு எந்த அரசிலும் நடக்காத வகையில் தேர்வு முடிந்து முடிவுகள் வெளியானால் கூட அப்பாயின்மெண்ட் தரதுல தாமதம், இல்லைன்னா தேர்வு வச்ச பிறகு முடிவுகள் வெளியிடுறதுல தாமதம். இது மாதிரி பல சிக்கல்கள் இங்கே ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சுற்றி சுற்றி எங்கே வருதுன்னா நிதி நெருக்கடியில் வருதுமா. இப்போ 8000 போஸ்ட் வேக்கண்ட், 8000 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடத்தியாச்சுப்பா. சரியா? இந்த 8000 போஸ்ட் எப்போ வேக்கண்டாக இருந்தது ஆச்சு? ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு 3 வருடங்கள் அல்லது 4 வருடங்களில் 8000 போஸ்ட்டு வேக்கண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த 8000 பேருக்கு சம்பளம் கொடுக்குறது மிச்சமா கவர்மெண்ட்டுக்கு? அதற்கான செலவை அரசு மிச்சப்படுத்தி கொண்டே இருக்கிறதா? இப்போ இந்த 8000 பேரை போஸ்டிங் போட்டோன்னா 8000 பேருக்கு ஒன்றா சம்பளம் கொடுக்கணுமா? இதுக்கு பயந்துக்கிட்டே நிறுத்துறாங்கப்பா. பட் வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறையும் இருக்கும்ல சார்? அதுவும் இருக்கு. இருக்கிறவனை ஒழுங்காக வேலை செய்ய விடாம என்ன முகாம் பார்த்து உங்களோட ஸ்டாலின் அங்கே போய் அவனை அந்த வேலையை பாருன்றீங்க. அங்கே போனால் ஒரு குடிசையும் போடுறது கிடையாது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது கிடையாது, எதுவும் வாங்கி கொடுக்குறது இல்லை. அப்படி சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் இஷ்டத்துக்கு பில்லு போடுறது. இதையும் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின செய்தியை நினைச்சு பார்க்கணும். வருஷத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு என்று எதன் அடிப்படையில் நீங்கள் சொன்னீர்கள்? தொழில் வளர்ச்சியை பெருக்குவோம். இப்போ அந்த ஏக்கர் 30 லட்சம் ரூபாய், அது எப்படி அவனுக்கு கம்மியாக கொடுக்குதுன்னு வக்கனையா பேசுறாரு. இப்போ அதில் ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு வச்சுக்கேன், 1000 குடும்பங்கள் வாழுது பாசு. அந்த குடும்பங்களோட பொருளாதார நிலை மேம்பட்டால் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி தானே அது. இதை விட உங்களுக்கு கார் ரேஸ் நடத்துறது முக்கியமா இருக்கு. இந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். அந்த நான் ஏற்கனவே பல முறை சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஜெயிக்கவே இல்லைனாலும் வம்புக்கு தனியா